ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய மீன் வலையை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அது எங்கே கிடைக்கும், என்ன மாதிரி இதெல்லாம் அதை பயன்படுத்தலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இப்போ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு கடைசியாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த மீன் வலைகளில் ஒவ்வொரு இதாக இருக்குது. கோழி பண்ணைகளுக்கு சுற்றி போடுறதுக்கு, வாலிபால் கிரவுண்டுக்கு சுற்றி அடைக்கலாம், மீன் பண்ணைக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் தோட்டத்துக்கு சுற்றி ஆடு மாடு வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கலாம், முயல்கிட்ட இருந்து வெள்ளரி தோட்டங்களை பாதுகாக்கிறதுக்கு போடலாம். அப்படி நிறைய விஷயத்துக்கு நம்ம அந்த வலைகளை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் சின்னதாக நமக்கு ஒரு சின்ன இடத்துல தோட்டங்கள் வைக்கணுன்னாலும் நம்ம அந்த மாதிரி இடத்த வலையை வச்சு கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லா இதுக்குமே அந்த வலைகளை பயன்படுத்திக்கலாம். அது எங்கே கிடைக்குதுன்னா, திசையன் மலை பக்கத்தில் ஆயன்குளம்ங்கிற ஊரில் கோல்டு ஸ்டார் ஸ்கூல் பக்கம் இருக்குது அந்த கடை. செல்வராணி ட்ரேடர்ஸ் வலைக்கடை. அது நம்ம கடை தான். வாங்க கடைக்குள்ளே போகலாம். இதான் நம்ம பார்க்க போகிற கடை, செல்வராணி ட்ரேடர்ஸ் வலைக்கடை. வாங்க கடைக்குள்ளே போகலாம். இங்கே நமக்கு இப்போ வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அவங்க நல்லா பார்வையாக தொங்கிட்டுருக்குறாங்க. எல்லா வலையுமே சாம்பிள்ஸுக்கு ஓரளவு தொங்கிட்டுருக்குறாங்க. கலர் கலராக கிடக்குது. இப்போ நம்ம அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் கயிறு இருக்குது. கயிறு இந்த குட்டி யானைக்கு லோடு கட்டுறதுக்கு அந்த மாதிரியான கயிறு இருக்குது. அடுத்த வலைகள் நிறைய சைஸில் போட்டிருக்குறாங்க. இது மீன் பிடிக்கிறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணுற வலை மாதிரி இருக்குது. அப்புறம் இது தாங்கோலம்பாங்க. இது 1.5 நம்பரு. அதில் பச்சை கலர் கிடக்கு, சிவப்பு கலர் கிடக்கு, வெள்ளை கலர் கிடக்கு. இது வெள்ளை கலர் சிறுமடி, இது சிவப்பு கலர் எல்லாமே ஒரே மடி தான். அந்த தாங்கோலம்பாங்க. கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் ஜாக்கெட் கூட கிடக்குது இவங்ககிட்ட. அப்புறம் புடலைக்கு தேவையான புடலைக்கு பந்தல் போடுறதுக்கு கயிறு அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்குறாங்க. இது பாம்பு எதுவும் பிடிக்கணும்னு இந்த மாதிரி வலைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா கலர்லேயும் வலைகள் இருக்குது. பெரிய வலை, சின்ன வலை, ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. இப்போ ஃப்ளோட் இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு வலையில் கட்டுற ஃப்ளோட் இருக்குது. இது பருவலை நம்ம பார்த்துட்டு இருக்குது. இப்போ இது கோழி பண்ணைக்கு சுற்றி போடலாம், கோழி மேய்ச்சல் கூடுறதுக்கு. இது ப்ளூ கலர் கயிறு, நல்லா உழைக்கிற கயிறு தான். இது நல்லா நரம்பு கயிறு பார்த்துடுங்க, அக்காது டக்குன்னு. இந்த வலைகள்லாம் நம்ம கோழி மேய்ச்சலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வாலிபால் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வலையில் மேலே கட்டுறது, நீச்சல் குளத்துக்கு உள்ளே தடுப்பு மாதிரி கட்டுவாங்களா, அந்த இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை கலர் ஃப்ளோட்டு. திரும்ப கயிறு ஐட்டம் நிறைய வச்சுருக்குறாங்க. பருவலைகள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் எவ்வளோ கட்டாலும் கிடைக்கும். இந்த வலைகள் எல்லாமே நல்ல வலைகள் தான். எல்லாமே கை பார்த்து வேலை பார்த்து தான் வச்சுருக்குறாங்க. நல்லா சுத்தமாக எடுத்து தான் வச்சுருக்குறாங்க. இந்த சிவப்பு கலர் வலைகள் ஃபுல்லாகவே கோழி பண்ணைக்கு, திரும்ப வெள்ளரி தோட்டத்துக்கு முயல் வராமல் இருக்கிறதுக்கும் போட்டுக்கலாம். திரும்ப மீன் பண்ணைக்கும் வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு சைஸு, அந்த சைஸை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இதில் அந்த சுண்டு வரல் கூட உள்ளே போகாது. இந்த சைஸில் நம்ம அந்த சிவப்பு கலரில் கூட சுண்டு வரல் உள்ளே போகும். இதில் சுண்டு வரல் கூட உள்ளே போய்க்கிடாது. அந்தளவுக்கு பொடி கண்ணி. ஆனால் நூல் நரம்பு சின்ன நரம்பாக தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்றப்பல தான் அது லைஃப்பும் வரும். இந்த கயிறுலாம் நம்ம குட்டி யானைக்கு லோடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டாடா ஏசி, பெரிய வண்டிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுட்பால் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வாலிபால் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம். உயரம் 45 அடி வரைக்கும் வரும் இந்த வலை. நீளம் ஒரு கிலோவுக்கு 10 அடி வரும். நமக்கு எவ்வளோ அடி நீளம் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் இது யாருக்குன்னு பார்த்த வலை தான். நம்மக்கிட்ட எல்லா வகையான வலையுமே ஓரளவு இருக்குது. நீங்கள் எந்த வலை கேட்டாலும் உடனே ரெடி பண்ணி தர முடியும். இவங்க கடையை ரோட்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக தெரிகிற அளவுக்கு எல்லாமே ஃப்ரண்டில் வலைகள்லாம் தொங்க விட்ருக்குறாங்க. நல்லா கிளியராக தெரியும் ரோட்லேருந்து பார்த்தாலே. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணுன்னா, திசைநுலையிலேருந்து நவலடிக்கு போகிற ரூட்டில் ஸ்ரீ கோல்டு ஸ்டார் ஸ்கூல் தாண்டி ஒரு 4 முக்கு ரோடு வருது. அந்த இடத்துல தான் இருக்குது இவங்க கடை. கடை பேர் செல்வராணி ட்ரேடர்ஸ் வலைக்கடைன்னு வச்சுருக்குறாங்க. எல்லா வகையான வலையும் இருக்குது இவங்ககிட்ட. நம்ம இங்கே போனால் எந்த வலை வேணாலும் வாங்கிடலாம். நீங்கள் கேட்குற அளவுக்கு வெட்டி தருவாங்க. நன்றி.